சொல்றாங்க. ஒரு உண்மையான லவ் ஏத்துக்கிறது ஒரு சரியான முடிவு. ஒரு ஃபேக் லவ் வந்துட்டு ரிஜெக்ட் பண்றது சரியான முடிவு. நீங்க எடுக்கிற முடிவுல தான் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகுதா இல்ல ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது இந்த படத்து மூலியமா சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 14 வருது இல்லையா, அதனால அந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு லவ்வர்ஸ் நிறைய பேர் படம் பார்க்க போகும்போது இந்த படத்தை வந்துட்டு விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல விஜய் சேதுபதியோட ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த படத்துல அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அவர் ஒரு பக்கபலமா வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி இல்ல அப்படின்னா இந்த படத்தை வந்துட்டு ஒரு மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதனால விஜய் சேதுபதியை வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு ரேடியோல பேசுறாரு, எப்போதும் போல நார்மலா அந்த மாவீரன்ல குரல் கொடுப்பாரு தெரியுமா, அதே போல இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு குரல் கொடுத்திருக்காரு ரேடியோ மூலமா. ஜெயராம் அவருடைய நடிப்பை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல கூட ஆழ்வார்க்கடியான் நம்பியா நடிச்சிருப்பாரு, சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதே போல இந்த படத்துலயும் ரொம்ப தத்ரூபமா முகபாவனைகளை வெளிப்படுத்தி ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட ஒரு மனிதன் லவ் பண்ணா அவருடைய மனசுல எப்படி அந்த லவ் வந்துட்டு முகத்துல காட்டுவாங்களோ அதே போல அவர் காட்டியிருக்காரு. அப்புறம் நக்குல் இன்னொரு பொண்ணு லவ் பண்றாங்க. அது ஜென்ரலா நார்மல் எல்லா படத்துலயும் பாக்குற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தான். லவ் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியா அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே